டக்குன்னு 2 நிமிஷத்தில் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்கம்மா. பாருங்கள், சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்துருக்கேன். இதை பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம். இதை சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 பீஸ் பூண்டு தோல் உரிக்காமல் இதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 காஞ்சி மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த சட்னி நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதே போல் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்குங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 2 சிட்டிக்கு அளவு பெருங்காயம், கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை சட்னியில் இதை சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூடாக சேர்த்துட்டோமா, நமக்கு நல்லா சூடாக எண்ணெய் சேர்த்ததுனால பச்சை வாசனை வராது. ரொம்ப ஈஸியான ஒரு 2 நிமிஷத்தில் இட்லி தோசைக்கு சட்னி ரெடி.